கஸ்டமைசேஷன் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா அறிவிப்பு நம்ம பாருங்க, இதில் இருந்து கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது. இதில் தெளிவாக வந்திருக்குது. 10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார். நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க. இவர்களை அப்பப்போ பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேவுக்கு பிடிஎம்மாக இருப்பது நிறுவனமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 33 ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் விளைவிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை. இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ, இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ அல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உடனாட பற்றி இப்போ நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, 2-3 கொலை நடக்கினார். என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ளே இவரையெல்லாம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுலேருந்து தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க, டிடியோட அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். அது எனக்கு அதை பற்றி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பற்றி கேட்டால் என்ன பண்ண முடியும்? அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையர் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அடுத்து இப்படி அதிமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதோட முதல் அவர் பேசுங்க. தொடர்பு என்ன? அவர் வந்து அம்மாவுடைய மூத்த தொண்டர். அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்போ கூட ஏதோ எனக்கு போன்ல பேசுறாரு. சரிங்களா? இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்கம் விசுவாசமாக இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்படி துராக செயலாம் இப்படி இருக்குது. அதை நம்பிக்கைக்கு வர முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டவர் தான் ஓபிஎஸ். இவராக விசுவாசமாக இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, இவர்களாம் யார்? இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள். இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது. அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க. எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க. இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை. அதுக்கு மாறா செயல்பட்டார். பிறகு
அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவில் காயப்பட்டது. அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார். எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துருக்குது. இன்றைக்கி வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு. அம்மா இருக்குன்னு பிரச்சனை வந்தது. ஆனால் அம்மா வெளியில் மறியல் செஞ்சாங்க, போய் உடைக்கலை. ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவித்து கொடுத்து பேசுகிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்குது. அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா? அதோட இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவரெல்லாம் இணைக்க சொல்லலை. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். அதே போல் திரு டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு